பல்வேறு புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை கிண்டியில் தொடங்கி வைக்க இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்கம் கேட்கலாம். நந்தினி, பல்வேறு புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். விவரங்கள் என்ன? கைடன்ஸ் தமிழ்நாடு சார்பில் நடைபெறக்கூடிய கன்வர்சேஷன் கான்க்ளேவ் 2026 தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் கன்வர்ஷன் கான்க்ளேவ் நடைபெற்று வருகிறது. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்து வருகிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால், தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் நிலை குறித்தான கன்வர்ஷன் கான்க்ளேவ் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள், கிடைக்கப்பட்ட வேலைவாய்ப்பு முதலீடுகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை வெளியிட இருக்கிறார். 2021 ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் 1176க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 12.16 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 80% ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த முதலீடுகள் சுமார் 36.4 லட்சத்திற்கும் அதிகமானோர் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக ஏற்கனவே அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்திருந்தார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால், இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அதாவது எந்தெந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அதில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எத்தனை என்பது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது இந்த கன்வர்ஷன் கான்க்ளேவ் மூலமாக வெளியிட இருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் 123 புதிய திட்டங்கள், புதிய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,267 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலம் 1.48 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 52 புதிய திட்டங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். மேலும் 2 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அந்த வகையில் தான் கன்வர்ஷன் கான்க்ளேவ் 2026 சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கான்க்ளேவில் பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, தொழில்துறை செயலாளர், தலைமை செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள், பல்வேறு நிறுவனங்களின் சார்பான பிரதிநிதிகள், தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை கிண்டியில் தொடங்கி வைக்க இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்கம் கேட்கலாம். நந்தினி, பல்வேறு புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். விவரங்கள் என்ன? கைடன்ஸ் தமிழ்நாடு சார்பில் நடைபெறக்கூடிய கன்வர்சேஷன் கான்க்ளேவ் 2026 தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் கன்வர்ஷன் கான்க்ளேவ் நடைபெற்று வருகிறது. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்து வருகிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால், தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் நிலை குறித்தான கன்வர்ஷன் கான்க்ளேவ் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள், கிடைக்கப்பட்ட வேலைவாய்ப்பு முதலீடுகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை வெளியிட இருக்கிறார். 2021 ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் 1176க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 12.16 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 80% ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த முதலீடுகள் சுமார் 36.4 லட்சத்திற்கும் அதிகமானோர் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக ஏற்கனவே அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்திருந்தார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால், இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அதாவது எந்தெந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அதில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எத்தனை என்பது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது இந்த கன்வர்ஷன் கான்க்ளேவ் மூலமாக வெளியிட இருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் 123 புதிய திட்டங்கள், புதிய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,267 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலம் 1.48 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 52 புதிய திட்டங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். மேலும் 2 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அந்த வகையில் தான் கன்வர்ஷன் கான்க்ளேவ் 2026 சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கான்க்ளேவில் பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, தொழில்துறை செயலாளர், தலைமை செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள், பல்வேறு நிறுவனங்களின் சார்பான பிரதிநிதிகள், தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.